வாராகி வந்து விட்டாள், அம்மா வாராகி வந்து விட்டாள். வாராகி வந்து விட்டாள், அம்மா வாராகி வந்து விட்டாள். வாராகி வந்து விட்டாள், அம்மா வாராகி வந்து விட்டாள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்த இல்லம். இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி பூஜை தாங்க, முதல் நாள் பூஜை தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற வாராகி அம்மாவுக்கு ஆஷாட நவராத்திரி 9 நாளும் சிறப்பு பூஜை, அபிஷேகம், அலங்காரம். அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புடவையில் அலங்காரம் பண்ணி நம்ம வீட்டில் பூஜை இருக்குதுங்க. ஆஷாட நவராத்திரி முதல் நாள் வந்து வாராகி அம்மாவுக்கு கலசம் நிறுத்தி அதுக்கப்புறமா வீட்டுக்கு அழைத்து அதுக்கப்புறமா தாங்க அபிஷேகம் பண்ணி பூஜைலாம் பண்ணேன். அம்மாவை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு இடம் வந்து மணலாம் ரெடி பண்ணி அதில் கோலம்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. கலசம் நிறுத்துகிற இடத்துக்கும் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாமல் தட்டில் பார்த்திங்கன்னா பச்சரிசி நிரப்பி அதில் நவதானியங்கள் வச்சு அதுக்கப்புறமா கலசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணுறேங்க. கலசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புது தண்ணி எடுத்துகிட்டு அதில் மஞ்சள், குங்குமம், கற்பூரம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம், அப்புறமா ஜவ்வாதை பவுடர் எல்லாமே வாசனை திரவங்கள், எலுமிச்சம்பழம், வாராகி தாயாரை கற்பூரம் ஏற்றி அதில் வாராகி அம்மா தாயை பிரதிஷ்டம் பண்ணி கலசத்தில் மாங்கொத்து வச்சு தேங்காயில் பொட்டுலாம் வச்சு வாராகி அம்மாவை பிரதிஷ்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாராகி அம்மா தாயாருக்கு மஞ்சள் காப்பு எடுத்து கட்டி விட்டுட்டு கலசம் வைக்கிற இடத்துல வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வாராகி அம்மாவுக்கு நம்ம அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வாராகி அம்மாவுக்கு 5 அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். மஞ்சள், குங்குமம், பால், தயிர், பன்னீர் 5 அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். 5 அபிஷேகத்துக்கும் பூவால் அர்ச்சனை செய்து ஆரத்தி எடுத்து அம்மாவுக்கு பூஜை செய்து வழிபட்டேங்க. நம்ம வாராகி அம்மா தாயாருக்கு இந்த 9 நாளும் ஆஷாட நவராத்திரி பூஜை செய்து நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய கோரிக்கைகள், நம்மளுடைய வேண்டுதல் அம்மா கிட்ட நம்ம சொன்னால் நிச்சயம் நம்மளுக்கு நிறைவேறுங்க. நம்மளுடைய வீட்டில் இருக்கும் கடன் பிரச்சனைகள், வீட்டில் இருக்கும் கவலைகள், அப்புறமா குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், அப்புறம் திருமணம் வாழ்க்கை, வீட்டில் தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்ம வாராகி அம்மா தாயார்கிட்ட வீட்டில் படமாக இருந்தாலும் சரி, இல்லை சிலையாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தால் தினமும் அபிஷேகம் இந்த 9 நாளும் அபிஷேகம் செய்து அம்மாவுக்கு பூஜை பண்ணணுங்க. நம்ம படமும் இல்லை சிலையும் இல்லைன்னா நம்ம வாராகி அம்மா தாயாரை ஒரு அகல் தீபம் ஏற்றி அந்த அம்மாவை நம்ம கூப்பிட்டு வழிபட்டாலும் நிச்சயம் நம்மளுக்கு துணை இருப்பாங்க வாராகி அம்மா. அதுக்கப்புறமா சாம்பிராணி புகைலாம் போட்டு விட்டு வாராகி அம்மா தாயாருக்கு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாராகி அம்மாவுக்கு பிரசாதமாக பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், மாதளம், ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, வைத்த கலக்காக்கொட்டை எல்லாமே வச்சு அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக தாங்க இது பண்ணேன். குட்டி பானையில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு, பனவெல்லம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் எல்லாம் போட்டு பானக தண்ணியும் வச்சுருந்துங்க. வாராகி அம்மாவுக்கு மஞ்சள், குங்குமம் எல்லாமே வச்சு நம்ம பூஜையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போவுமே பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெளியிருந்து தாங்க நம்ம வீட்டில் எந்த பூஜை பண்ணாலும் தீபம் வெளியிருந்து காமிச்சிட்டு தாங்க நம்ம உள்ளே அழைத்துட்டு வரணும். சில பேர் பார்த்திங்கன்னா கருப்பூரெல்லாம் வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் நிலவாசல் காமிப்பாங்க. அது போல் பண்ணக்கூடாது. எப்போவுமே நம்ம நிலவாசப்படியில் தீபார்த்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து தாங்க நம்ம தீபார்த்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வாராகி அம்மா தாயாருக்கு பூஜை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் அம்மாவுக்கு 5 ஆர்த்தி தாங்க எடுத்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தீப ஒளி, அதுக்கப்புறம் கலசம் எல்லாமே 5 ஆர்த்தியில் அம்மாவுக்கு எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் அர்ச்சனை தாங்க பண்ணேன். ஓம் நமோ வாராகி தாயே போற்றி போற்றி. நம்மளுக்கு தெரிந்த மந்திரங்கள் இல்லை வாராகி அம்மா பாடல்கள் எதுவாக இருந்தாலும் வாராகி அம்மாவுக்கு பூஜை செய்து குங்குமால் அர்ச்சனை பண்ணலாம், பூவால் அர்ச்சனை பண்ணலாம். இன்னிலிருந்து தினந்தோன்றும் இந்த ஆஷாட நவராத்திரி 9 நாள் சிறப்பு பூஜைகள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நமோ வாராகி தாயே போற்றி போற்றி.